தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகரிக்க நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. இதில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995 படி வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து நீண்ட காலமாக கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. இதுகுறித்து நாடாளுமன்ற குழு ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரையை அளித்துள்ளது. அதில் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்துவது குறித்து அவசரமாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தற்போதுள்ள ஓய்வூதியம் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மோடி அரசின் 12 ஆண்டு கால ஆட்சியில் பல சமூக பாதுகாப்பு திட்டங்கள் படிப்படியாக வலுவிழந்து விட்டன அல்லது வேண்டுமென்றே குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ள போதிலும் ஓய்வூதியம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட நீண்ட காலமாக மாறாமல் உள்ளது. இது முதியோர் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற ஓய்வூதியதாரர்களை நேரடியாக பாதித்துள்ளது. மேலும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கை தொடர்பான பிரச்சினை என்பதால் நாடாளுமன்ற குழுவின் இந்த பரிந்துரையை ஏற்று ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகரிக்க நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. இதில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995 படி வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து நீண்ட காலமாக கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. இதுகுறித்து நாடாளுமன்ற குழு ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரையை அளித்துள்ளது. அதில் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்துவது குறித்து அவசரமாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தற்போதுள்ள ஓய்வூதியம் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மோடி அரசின் 12 ஆண்டு கால ஆட்சியில் பல சமூக பாதுகாப்பு திட்டங்கள் படிப்படியாக வலுவிழந்து விட்டன அல்லது வேண்டுமென்றே குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ள போதிலும் ஓய்வூதியம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட நீண்ட காலமாக மாறாமல் உள்ளது. இது முதியோர் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற ஓய்வூதியதாரர்களை நேரடியாக பாதித்துள்ளது. மேலும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கை தொடர்பான பிரச்சினை என்பதால் நாடாளுமன்ற குழுவின் இந்த பரிந்துரையை ஏற்று ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார்.